வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் தற்போது எங்கு திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சூரத். அலுவலகம் சம்பந்தமான கட்டடங்கள்லேயே ரொம்ப பெரிய அலுவலக கட்டடம் வந்து நம்ம இந்தியாவில் சூரத்தில் தான் இப்போ திறந்து வைத்திருக்காங்க. குஜராத்தில் தான் இந்த சூரத் அப்படிங்கிறது இருக்குது. இதற்கு அவங்க ஒரு பேர் வைத்திருக்காங்க. என்ன அப்படின்னா சூரத் வைர போர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இது சர்வதேச வைரம் மற்றும் நகை வணிகத்திற்கானது. இது 67 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்டது. இதற்கு முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய இந்த அலுவலகத்தில் பெரிய கட்டடமாக இருந்தது அமெரிக்காவுடைய பென்டகன். அந்த பென்டகனை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ இது உலகத்துடைய மிகப்பெரிய அலுவலக கட்டடமாக ஆகியிருக்கு. ஓகே, அடுத்தது, ஓலா நிறுவனத்தின் பவிஷ் அகர்வால் தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு தளம் எது? இதற்கான ஆன்சர் கிருட்ரிம் ஏஐ. இப்போ நம்ம வந்து சாட் ஜிபிடி இருக்குது, அதுக்கப்புறம் ஜெமினி ஏஐ இருக்குது. இதே மாதிரி கிருட்ரிம் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ, அது ஒரு சாட்பேட் மாதிரி. அதாவது நம்மக்கிட்ட அதுக்கிட்ட பேசலாம். அது வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அது வந்து ஆன்சர் பண்ணும், சேட் பண்ண முடியும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் இந்த ஏஐ, கிருட்ரிம் ஏஐ அப்படிங்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் நிறுவனம் ஜெமினி ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ உருவாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி பார்ட் ஏஐ அப்படிங்கிற ஏஐயுமே உருவாக்கியிருந்தாங்க. இதே மாதிரி ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் சாட் ஜிபிடியை உருவாக்கியிருந்தாங்க. அவங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஒன்று ஒன்றா உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் இருக்குல்ல, அந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய சிஇஓடைய பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைம் இதழ் இந்த ஆண்டுடைய சிறந்த சிஇஓவாக அவரை தான் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, லெக்ஸி அப்படிங்கிற ஒன்று, இதையுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஏஐ அசிஸ்டண்ட். அதாவது இந்த மாதிரி நமக்கு இந்தியாவில் இந்த சாட் ஜிபிடி மாதிரி உருவாக்குனதுலேயே முதலானது இதுதான். ஆனால் அது பவர்டு பை சாட் ஜிபிடி. அதாவது சாட் ஜிபிடியுடைய சப்போர்ட்டோட தான் இந்த லெக்ஸி அப்படிங்கிறது இயங்குது. அதனால் இப்போ இந்த பவிஷ் அகர்வால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கிருட்ரிம் ஏஐ அப்படிங்கிறது எந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனியுடைய உதவியும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய இந்தியாவுடைய முதல் தளம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகேவா? இந்த ஓலா நிறுவனத்துடைய ஃபவுண்டர், இதை வந்து நிறுவனரில் ஒருத்தர் தான் இந்த பவிஷ் அகர்வால். அடுத்தது, இந்த ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். அதாவது கொரோனா வீரர்கள், அலி அபு அவாத், அதுக்கப்புறம் டேனியல் பாரன் போயிம், இவங்க 3 பேருக்குமே இந்த இந்திரா காந்தி அமைதி விருது இந்த ஆண்டுக்கு வழங்கியிருந்தாங்க. ஓகே, இதில் யாரெல்லாம் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் பாரன் போயிம் இவர் ஒரு இசைக்கலைஞர். அதுக்கப்புறம் அலி அபு அவாத் இவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர். எதற்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன அமைதிக்காக இவங்க அரபு உலகத்தையே ஒன்றிணைத்தாங்க. அங்கே இருக்கிற இளைஞர்கள்ட்ட எல்லாம் பேசி நம்ம இந்த மாதிரி போர்களில் ஈடுபடக்கூடாது, நம்ம எல்லாருமே அரபு உலகம் எல்லாமே சேர்ந்து இந்த போரை தடுத்து நிறுத்தணும், அந்த மாதிரி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வீரர்களுக்கு இந்த இந்திரா காந்தி அமைதி விருது வந்து கொடுத்துருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, அவங்க இந்த கொரோனாவை எதிர்த்து வீரமாக செயல்பட்டனால அவங்களுக்கு இதை வழங்கியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான இலவச இன்டர்வியூ கிளாஸஸ் நடைபெறுது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னா, இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இதற்கான இன்டர்வியூ உங்களுக்கு மாடல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா, ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள், அதுக்கப்புறம் குரூப் 1 அதிகாரிகள், அதுக்கப்புறம் கல்வி வல்லுநர்கள். இந்த கிளாஸஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் தான் நடக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மக்களுடன் முதல்வர் திட்டம் தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவை. மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற திட்டம் இது என்ன அப்படின்னா, அரசுடைய சேவைகளை எளிதாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தை கோவையில் டிசம்பர் 18ஆம் தேதி நம்ம முதல்வர் தொடங்கி வைக்க போகிறாரு. அதாவது நாளைக்கு இதை நம்முடைய முதல்வர் வந்து தொடங்கி வைக்க போகிறாரு. இதே மாதிரி உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம், இதையுமே நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இதன் அப்படின்னா தமிழக மக்களுடைய குறையை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். இதன்படி மாவட்ட ஆட்சியர் இருக்காங்கல்ல, கலெக்டர், அவங்க மாதம் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபடுவாங்க. இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டம், அதுவுமே இதே மாதிரி தான். இதன் அப்படின்னா
மாவட்டங்களுக்கு நேரடியாகவே போய் நிர்வாக பணிகளை முதல்வர், அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் எல்லாமே நேரில் ஆய்வு பண்ணுவாங்க. இந்த ஆண்டு கூட பிப்ரவரி 1, 2 தேதிகளில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த 4 மாவட்டங்களையுமே நம்முடைய முதல்வர் ஆய்வு பயணம் மேற்கொண்டிருந்தார். அடுத்தது தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புறம் 2.0 திட்டத்திற்கு $200 மில்லியன் கடன் வழங்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஆசிய வளர்ச்சி வங்கி. இதில் பாருங்கள், ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற அமைப்பு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு திட்டத்திற்கு கடன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா $200 மில்லியன் கடன் கொடுக்குறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புறம் 2.0 அப்படிங்கிற திட்டம். இதே மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, இதெல்லாமே கேட்பாங்க. தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புறம் 2.0 இதை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்வச் பாரத், அதாவது கிளீன் இந்தியா மிஷன் அர்பன் 2.0 அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி தான் இதற்கான கடனை கொடுக்குறாங்க. இந்தியாவில் 8 மாநிலங்களில் இருக்கிற 100 நகரங்களில் கழிவு மேலாண்மைக்காக தான் இந்த காசை அவங்க வழங்குறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா என்பது எது தொடர்பான திட்டம்? இதற்கான ஆன்சர் மக்கள் மருந்தகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது சம்பந்தமான டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா மெயின்ஸு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டம் 2008 இதை தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறம் 2015 இது மறுபடியுமே தொடங்கியிருந்தாங்க. இதில் பாருங்கள், இப்போ என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னா பிரதமரின் மக்கள் மருந்தக மையம். இது என்ன அப்படின்னா ரொம்ப குறைந்த விலையிலேயே பிரதமருடைய பேரில், அதாவது பிரதமர் அப்படிங்கிற பேரில் பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ரொம்ப குறைந்த விலையிலேயே மக்கள் மருந்தகங்கள் திறப்பாங்க. மெடிக்கல் ஸ்டோர் எல்லாமே திறந்துருப்பாங்க. நம்ம இந்தியாவிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 தாண்டிடுச்சு. அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் ஷாப் எல்லாம் இருக்குது. அங்கே எல்லாமே ரொம்ப கம்மியான விலையிலேயே மருந்து கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த பிரதமரின் மக்கள் மருந்தக மையத்தின் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளில் 45 கோடி சானிடரி நாப்கின் விற்பனை பண்ணியிருக்காங்க. இதற்கான திட்டத்துடைய பேர் ஜன் ஔஷாதி சுவிதா சானிடரி நாப்கின்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியா முழுவதுமே 10,000 மையங்களில் வெறும் ₹1 இந்த சானிடரி நாப்கினை விற்பனை பண்ணுறாங்க. அப்போ இதனால் எதை அவங்க வலியுறுத்துறாங்க அப்படின்னா பெண்கள் அதிகமாக அவங்களுடைய மாதவிடாய் சுகாதாரத்தை பேணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குறைந்த விலையிலேயே நாங்கள் இதை விற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பார்க்கும்போது இந்த 3 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் சானிடரி நாப்கின்களுடைய பயன்பாடு 45% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் 12% தான் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேசிய அளவில் மொத்தமாக இந்தியாவில் நகரங்கள், கிராமங்கள் எல்லாமே சேர்த்து இது 55% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வெறும் 30% தான் அது இருந்தது. ஓகேவா? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான மன்சுக் மாண்டவியா தான் இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதே மாதிரி சில முக்கியமான பெண்களுக்கான திட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் முக்கியம், அதே மாதிரி யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூலேயுமே முக்கியம் தான், அதே மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயுமே ரொம்ப முக்கியமானது. ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம், இதை பிரபலமாக சகி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 ஏப்ரல் 1 இதை தொடங்கியிருந்தாங்க. தமிழில் இதை ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா பல்வேறு விதமான பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அதுதான் இது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாமில் இதை கேட்டிருக்கவே செஞ்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படிங்கிறது பெண்களுடைய பாதுகாப்புக்கானது. இப்போ நம்ம இந்தியாவில் 703 மையங்கள் இருக்குது, செயல்பாட்டில் இருக்குது. இதில் பாலியல் துன்புறுத்துதல், அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை, அதுக்கப்புறம் கடத்தல், இது மாதிரி பல்வேறு விதமான பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான். பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவி, சட்ட உதவி, ஆலோசனை உதவி, அதுக்கப்புறம் தங்குமிட வசதி, இதெல்லாமே இந்த பெண்களுக்கு வழங்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது, அது வேற. இது ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம். நம்ம ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இது 2016 ஏப்ரல் 5 தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா தொழில் தொடங்குறதுக்கு ஒருத்தங்களுக்கு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் நம்முடைய கவர்மெண்ட் காசு கொடுக்குறாங்க, கடனாக கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் 80% பெண்கள் தான் பயனாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், அந்த திட்டம் இருக்குல்ல, அதற்கீழே 70% பெண்கள் தான் பயனாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் மெயின்ஸில் எழுதும்போது, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக எழுதும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே வேலிடாக இருக்கும். அடுத்தது தயாரிப்பு துறையில் முதலீடு செய்ய சாதகமான இந்திய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குல்ல, தயாரிப்பு துறை,
உற்பத்தி துறை அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. இதில் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது குஜராத், 2ஆம் இடம் பிடித்தது மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. இதே நம்ம தமிழ்நாட்டுடைய நம்ம இந்தியாவுடைய தொழில்துறை சந்தை இது 2025-26 நிதியாண்டில் $1 ட்ரில்லியன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோலியஸ் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வந்து கணித்திருக்காங்க. இந்த மொத்த ரிப்போர்ட்டுமே அவங்களுடையது தான். அடுத்தது, மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்மிருதி இரானி. ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சர். இந்த கொஸ்டினை வெறுமனே இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஏன்னா மகளிர், குழந்தைகள் இது சம்பந்தமான அமைச்சர் எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க தான். ஓகே, இப்போ பாருங்கள், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசி 3 ஆண்டுகளில் 12,000 இந்திய குழந்தைகளை தத்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப அதிகமான தத்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியர்கள் தான் இந்திய குழந்தைகளை ரொம்ப அதிகமாக தத்தெடுத்திருக்காங்க. ஒரு 500 இல்லை அப்படின்னா ஒரு 1000 அவ்வளோதான் வெளிநாட்டினர் வந்து நம்ம இந்திய குழந்தைகளை தத்தெடுத்தவங்க. ஓகேவா? அந்த டேட்டாலாம் நமக்கு தேவை கிடையாது, லைட்டாக நம்ம பார்த்துருந்தாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி கேரிங்ஸ் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்குது. இது வந்து ஒரு வெப் போர்ட்டல், ஒரு இன்டர்நெட் போர்ட்டல், ஒரு இணையதளம் தான். இது தத்தெடுப்பை எளிமையாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை பாருங்கள், கேரிங்ஸ் அப்படிங்கிற போர்ட்டல் எது தொடர்பானது அப்படின்ற மாதிரி கூட எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது, 2023 விஜய் ஹசாரே டிராஃபி கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. விஜய் ஹசாரே டிராஃபி அப்படிங்கிறது கிரிக்கெட் போட்டி, அது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, அது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி. இதில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற அணி ஹரியானா அணி. இறுதிப் போட்டியில் ராஜஸ்தானை தான் அவங்க தோக்கடித்தாங்க. அதனால் 2ஆம் இடம் பிடித்தது யார் அப்படின்னா அது ராஜஸ்தான் தான். ஓகே, ஏன்னா கடைசியில் தோற்றது அவங்க தானே. இந்த இறுதிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா குஜராத்தில் சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். பரீட்சா பே சர்ஜா அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் படிப்பாங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், கேந்திர வித்யாலயா, இந்த மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸில் படிப்பாங்கல்ல, அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் மோடி கிட்ட ஒரு உரையாடல் நடத்திட்டு போவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் அணுகணும், பயம் இல்லாமல் எழுதணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எழுதணும், இது சம்மந்தமாக எல்லாம் பிரதமர் மோடி வந்து அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இதுதான் பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிறது. இப்போ 7வது பதிப்பை நம்முடைய பிரதமர் மோடி தொடங்கி வைத்தாங்க. இதோடைய முதல் பதிப்பு அப்படிங்கிறது 2018 பிப்ரவரி 16 தொடங்கியிருந்தாங்க. இதில் இந்த டேட் நமக்கு தேவையில்லை, இந்த வருஷத்தை மட்டும் பார்த்து வச்சிங்க. பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிறது இந்த ஆண்டு 7வது பதிப்பு. இந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறத விட அடுத்த ஆண்டு தேர்வு எழுதுறவங்களுக்கு இப்போவே ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. ஓகேவா? அடுத்தது, மிஸ் இந்தியா அமெரிக்கா பட்டம் அப்படிங்கிற பட்டம், இது ரீஜூல் மைனி அப்படிங்கிறவங்க வென்றிருக்காங்க. இது எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் வாழ்வாங்கல்ல அவங்களுக்காக தான் இதை கொடுப்பாங்க. இவங்க அமெரிக்க இந்திய மருத்துவ மாணவி. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஓகே, அடுத்தது விஜய் திவாஸ். இது டிசம்பர் 16 1971 டிசம்பர் 3 வங்காளதேச விடுதலை போர் வந்து தொடங்கியிருந்தது. இதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் டேட்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரியும் போது இந்த ஏரியாவை வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. அப்போ ரெண்டுமே பாகிஸ்தானுக்கு சொந்தமான பகுதி தான். இதில் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் பாகிஸ்தான் வந்து இந்தியா வழியாக அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற பேரில் சில இடையூறுகள் வந்து ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இது நம்ம இந்தியாவுக்கு பிடிக்கல. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கே இந்த பாகிஸ்தான் கூட இருக்கிறது பிடிக்கல. அப்போது அவங்க வந்து நம்ம இந்தியாவுடைய உதவி கேட்டாங்க. நம்ம இந்தியா இதுதாண்டா வாய்ப்பு அப்படின்னு பயன்படுத்திட்டு நம்ம பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்டோம். இந்த போரை தான் வங்கதேச விடுதலை போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர் வந்து 13 நாட்கள் நீடிச்சிருந்தது. இந்த போரில் கடைசியாக நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தோம். அந்த வெற்றி பெற்ற தினம் இருக்குல்ல, அதான் டிசம்பர் 16 அதை தான் நம்ம விஜய் திவாஸ் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறோம். இல்லை பாருங்கள், வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம நினச்சிருந்தா அந்த ஏரியாவை நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் அப்படி நம்ம பண்ணலை. நம்ம அவங்களையே தனி நாடாக நீங்கள் இருந்துங்க அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்து அவங்கள வந்து இப்போ அவங்க ஒரு தனி நாடாகவே இருக்கிறாங்க. ஓகேவா? இதை தவிர கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு வேற ஒரு தினம் இருக்குது. ரெண்டையுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கிறது 1999 கார்கில் போர் நடந்தது. அதில் வெற்றி பெற்ற தினம் தான் ஜூலை 26. ஓகேவா? இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் போட்டுட்ருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதம் தேவையோ நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டடம் தற்போது எங்கு திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சூரத். அடுத்தது,
ஓலா நிறுவனத்தின் பவிஷ் அகர்வால் தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு தளம் எது? இதற்கான ஆன்சர் கிருட்ரிம் ஏஐ. அடுத்தது, இந்த ஆண்டு இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவருக்கும். அடுத்தது, மக்களுடன் முதல்வர் திட்டம் தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவை. அடுத்தது, தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புறம் 2.0 திட்டத்திற்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஆசிய வளர்ச்சி வங்கி. இப்போ உங்களுக்கான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிய வளர்ச்சி வங்கி நம்ம இந்தியாவுடைய இந்த நிதியாண்டு, அதாவது 2023-24 நிதியாண்டு ஜிடிபி எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத ரீசெண்டாக கணித்திருந்தாங்க. அது எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா என்பது எது தொடர்பான திட்டம்? இதற்கான ஆன்சர் மக்கள் மருந்தகம். அடுத்தது, தயாரிப்பு துறையில் முதலீடு செய்ய சாதகமான இந்திய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்மிருதி இரானி. அடுத்தது, 2023 விஜய் ஹசாரே டிராஃபி கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸ்லையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.